சஞ்சரிப்பது, கர்த்தரோடு சஞ்சரிப்பது எப்படி என்பதை நம்ம இந்த நாளில் சிந்திக்கலாம். சஞ்சரிப்பது என்பது ஒரு மேலான ஒரு அனுபவம். நாம் ஜெபிக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம், பாடல் பாடுகிறோம். அப்பொழுது ஏதோ நம்ம உதட்டளவில் பாடுறது, உதட்டளவில் ஜெபிக்கிறது அப்படி இல்லை. அவர் நம்மோடு சஞ்சரிக்கிற அளவில், அவரோடு இடைப்படுகிற அளவில் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யணும், நடக்கணும். அனுதினமும் அவரோடு நடக்கிற அனுபவம். அந்த அனுபவத்தை நாம் என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளணும். நம்முடைய ஒவ்வொரு உணர்வுகளோடும் அவர் இருக்க வேண்டும். இப்போ நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு சந்தோஷமான செய்தி, ஒரு இடத்துல பெரிய நல்ல வேலை கிடச்சிச்சு, நான் எக்ஸாமில் பாஸ் பண்ணேன், நிறைய மார்க் வாங்கினேன். அப்போ யார்கிட்ட முதல்ல சொல்கிறோம்? நம்ம கணவன், மனைவி, பிள்ளைகள், குடும்பத்திட்ட தானே ஃபஸ்ட்டு சொல்லுவோம். அப்போது நம்முடைய குடும்பத்தில் இயேசு கிறிஸ்து நம்ம குடும்பத்தில் இருக்கிறோன்னா முதலாவது யார்கிட்ட சொல்லணும்? அவர்கிட்ட சொல்லணும். நம்முடைய ஒவ்வொரு உணர்வுகளோடு என்ன செய்யணும்? அவர் இருக்கணும். நம்முடைய குடும்பத்தில் ஒருவராக இயேசு கிறிஸ்து இருக்கணும். அவரோடு சஞ்சரித்து ஒரு வாழ்கிற வாழ்க்கை நமக்கு இருக்கணும். பார்த்திங்கன்னா, மார்த்தாள் மரியாள் இருந்தாங்க. அந்த குடும்பத்தை அவர் மிகவும் நேசித்தார் இயேசு கிறிஸ்து. அந்த குடும்பத்தில் ஒரு துக்கமான நிகழ்ச்சி, அவன் லாசரு இறந்து போனார். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? கண்ணீர் விட்டார்னு பார்க்கணும். அவளுடைய துக்கத்தில் யார் இருந்தா? இயேசு கூடவே இருந்தார். நம்முடைய பிரச்சனையின் மத்தியில் எதுவாக இருந்தாலும் சரி, சந்தோஷமான ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, கவலையான ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, போராட்டமான ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும், அந்த போராட்டத்தின் மத்தியிலும் அந்த துக்கத்தின் மத்தியிலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறாரா? அவருடைய பிரசன்னத்தை நம்ம உணர்றோமா? அதுதான் முக்கியமான காரியம். அவரோடு நம்ம என்ன செய்யறோம்? சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கை. அவர் நம்மகிட்ட பேசணும். ஒரு பிரச்சனையான காரியத்தில் அவர் நம்மோட இடைப்பட்டு காரியங்களை உணர்த்தணும். அதை நம்ம உணரணும். ஆபிரகாம் கிட்ட என்ன சொல்றாரு? நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு நான் மறைப்பேனோ? ஆபிரகாமுக்கு மறைக்கல எதுவுமே. அதே மாதிரி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய சுற்றி இருக்கிற வாழ்க்கையில என்ன செய்ய போறார் என்பதை அவர் நமக்கு சொல்லணும். நம்ம அவர்கிட்ட சொல்லணும், அவர் நமக்கு வெளிப்படுத்துவார். அந்த அனுபவத்தை நாம் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். சோதோம் குமாரமே அழிப்பதற்காக கர்த்தர் சித்தம் கொண்டார். ஆனால் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற லோத்துக்கிட்ட அவர் டிஸ்கஸ் பண்ணலை. ஆனால் ஆபிரகாம் கிட்ட தான் டிஸ்கஸ் பண்ணுறார். நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு நான் மறைப்பேனோ அப்படின்னு. அநேகர் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கடவுளோடு நான் ஒன்றித்து வாழப்போகிறேன்னு சொல்லிட்டு மலைகளிலும் குகைகளிலும் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல போய் தவம் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் எங்கே போனாலும் தவம் இருக்கலாம். நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய செயல்பாடுகள் எங்கே போகும்? அவரோடு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் தவம் இருந்தால் அவரை தரிசிக்க முடியும். ஒருவேளை இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டு நீங்கள் என்ன செய்யலாம்? தனிமையாக போய் இருக்கலாம். ஆனால் அவரோடு சஞ்சரிக்கிறதுங்கிறது தனிமை மட்டுமல்ல, அவரோடு வாழ்கிற ஒரு அனுபவம். அந்த அனுபவத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஏன் நம்ம பைபிளில் படிக்கிறோம், ஆதியாகமம் 5:22 படிக்கிறோம், ஏனோக்கு கர்த்தரோடே சஞ்சரித்து கொண்டு குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் அப்படின்னு பாருங்க. அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார். ஏனோக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்து குமாரரையும் குமாரத்திலையும் பெற்றுக்கொண்டார். அப்படிப்பட்ட வாழ்க்கையிலேயே என்ன செய்தார்? அவர் சஞ்சரித்து கொண்டு தான் இதெல்லாம் வாழ்க்கையை அனுபவித்தார். நம்ம தனியாக போய் தான் நான் எல்லாவற்றையும் விட்டு தான் பெரிய சாமியார் ஆகிடுவேன்னு இல்லை. நாம் வாழ்கிற இடத்துல, நம்ம இருக்கிற இடத்துல அவரோடு வாழ்கிற அனுபவத்தை நம்ம என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். அதான் என்ன பைபிளில் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, 2 பேர் இந்த பூமியிலே ஒருமனப்பட்டு இருந்தால் ஒழிய அவர்கள் ஒருமித்து நடந்து போவார்களோன்னு சொல்லி வசனம் இருக்கு. இப்போ 2 நண்பர்கள் ஒன்றாக போகிறாங்கன்னா அவங்க 2 பேருக்கும் கெமிஸ்ட்ரி ஒன்றா ஒர்க் அவுட் ஆனால் தான் அவங்க போவாங்க. 2 பேர் ஃப்ரெண்டாக இருந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அவங்க 2 பேரும் ஒரே கேரக்டர், ஒரே இதாக தான் இருப்பாங்க இல்லையா?
அப்போது நம்ம இயேசு கிறிஸ்துவோடு நம்ம நடக்கிறோம் அப்படின்னா அவருடைய சாயலை நம்ம அணிகிறவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய எண்ணங்கள், அவருடைய சிந்தனைகள், அவருடைய பரிசுத்தம் எல்லாம் நம்மகிட்ட இருக்கும் பொழுது தான் என்ன செய்ய முடியும், அவரோட நம்ம என்ன செய்ய முடியும், சஞ்சரிக்க முடியும். அந்த அனுபவத்துக்குள்ளே நம்ம வர வேண்டும். முதலாவதாக யார் யார் நம்ம சஞ்சரித்தார்கள் என்றதை நம்ம பார்க்கலாம். முதலாவது ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஆதியாகமம் 6:9. நீதிமானும் உத்தமருமாய் இருக்கிறவர்கள் தேவனோடு சஞ்சரிப்பார்கள். நம்ம என்ன படித்தோம்? நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். எப்பொழுது அவர் தேவனோடு சஞ்சரிக்க முடிந்தது? அவன் உத்தமமும் நீதிமானம் இருந்ததுனால தான் அவர் சஞ்சரித்து கொண்டிருந்தார். நீங்கள் வேதத்தில் படிக்கும் பொழுது நோவாவின் காலத்தில் மக்கள்கள் எல்லாமே அரக்க குணம் உள்ளவர்களாக காணப்பட்டார்கள்னு வேதத்தில் சொல்லப்படுகிறது. அரக்க குணமார்கள்னா என்ன அர்த்தம்? கொடுமை நிறைந்தவர்களாக, மனித பண்பே இல்லாதவர்களாக, துன்மார்க்கமான வழிகளில் அடுத்தவனை வெட்டுவது, குத்துவது, கொலை செய்வது, விபச்சாரம், வேசித்தனம், எல்லா காரியங்களும் இன்றைக்கு என்ன நடக்கிறதோ அது அனைத்தும் அந்த நாட்களில் நோவாவின் காலத்தில் இருந்தது. ஆனால் நோவா அந்த நாட்களில் எப்படி இருந்தான்? நீதிமானும் உத்தமனுமாய் இருந்ததுனால கர்த்தர் அவனோடு சஞ்சரித்தார் என்று பார்க்கிறோம். நாமும் அதே மாதிரி இந்த நாட்களில் நாம் யோசித்து பாருவோம். நம்ம சுற்றி இருக்கிற காரியங்கள் எல்லாமே மோசமாகவும் தவறாக தான் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அதன் மத்தியில் நான் நீதிமானாக இருக்கேனா, நான் உத்தமனாக இருக்கிறேனா? இந்த பிள்ளை, இந்த மகள், இந்த பையன் அந்த ஆலயத்துக்கு போய்கொண்டே இருக்கிறான். அவன் கிறிஸ்தவனாக மாறி இருக்கிறான். அவன் கிறிஸ்தவன்னு சொல்லிக் கொள்கிறான். அவனில் நான் ஒரு வித்தியாசத்தை பார்க்க முடியுதா? இவன் இந்த ஆலயத்துக்கு போகிறதுனால இவன் என்ன செய்ய மாட்டான்? திருட மாட்டான், பொய் சொல்ல மாட்டான், ஏமாற்ற மாட்டான். என்ன பணத்தை இவங்ககிட்ட என்ன செய்யலாம்? நம்பி கொடுக்கலாம். இவன் அநியாயம் பண்ண மாட்டான். இவன் ஒரு நீதிமான். இவன் சண்டை சச்சரவுக்கு போக மாட்டான். இவன் அடுத்தவன் வைத்தறிச்சலை வாங்க மாட்டான் அப்படின்னு மக்கள் உங்களை பற்றி சொல்கிறாங்களா? உங்களை பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்கிறாங்களா? அப்படி ஒரு பேர் உங்களுக்கு வருதா? ஒருவேளை மக்கள் உங்களை பற்றி சொல்ல வேணாம். மனிதர்களை ஏமாற்றி கூட நம்ம என்ன செய்யலாம்? மோசமான வழியில் நடக்கலாம். மக்களுக்கு பிரியமுள்ளவர்களாக நம்ம வாழலாம். மக்கள் உங்களுக்கு நல்ல சர்டிஃபிகேட் கொடுக்கலாம். ஆனாலும் மக்களுக்கு தெரியாமல் துன்மார்க்கமான வாழ்க்கையில் நடக்கிறவர்களானே உண்டு. ஆனால் கர்த்தர் பார்வையில் அவர் உங்களுக்கு என்ன சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு? நோவா அன்னைக்கு வாழ்ந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நீங்கள் நினைத்து பாருங்க, யாராவது நான் ஏமாத்திருக்கேன்னா கண்டிப்பாக கேட்போம். யாராவது விரோதமாக, அவர்களுக்கு விரோதமாக காரியங்களை செஞ்சுருக்கோமா? அவருடைய பணத்தை சூறையாடி இருக்கோமா? திருடி இருக்கோமா? அவர்களை ஏமாற்றி இருக்கோமா? அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை நம்ம அதை பண்ணியிருந்தோன்னா அவரிடத்துல மன்னிப்பு கேட்போம். ஏன்னா இந்த உலகத்தில் வர்ற சம்பத்துகள், ஏமாற்றி வாழ்கிற வாழ்க்கை எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான். அதில் நீங்கள் சந்தோஷத்தை கண்டுகொள்ள முடியாது. அதில் உங்களுக்கு நிம்மதியை பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த நிம்மதி கொஞ்ச காலம்தான். ஆனால் உத்தமனும் நீதிமானுமாக இருந்தால் அவரோடு நம்ம சஞ்சரிக்க முடியும். அவரோடு சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்குமே. ஆனால் அது உன்னதமான வாழ்க்கை. நாம் அவரோட சஞ்சரிக்கணும்னா நோவாவை போல நீதிமானும் உத்தமனுமாய் இருக்க வேண்டும். ரெண்டாவது, அவரோடு நம்ம என்ன செய்யணும்? நேரம் செலவிடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். சங்கீதம் 55:17. சங்கீதம் 55:17. இப்போ நம்ம அவரோடு சஞ்சரிக்கிறதா இருந்தால் அவரோடு நம்ம என்ன செய்யணும்? நேரம் செலவிடணும். வீட்டில் நம்ம நேரம் செலவிடணும். கணவன் மனைவியாக வாழ்கிறோம்.
அப்போது அவங்க கூட நம்ம நேரம் செலவிடுறோமா? பிள்ளைகளோடு வாழ்கிறோம், பிள்ளைகளை கொஞ்சம் மகிழ்கிறோம். அப்போது நம்ம மெஜாரிட்டி ஆஃப் த டைம் நம்ம வீட்டில் இருப்போம், வீட்டில் அவங்களோடு செய்கிறோம், பிள்ளைகளோடு கொஞ்சம் மகிழ்ந்து அதில் ஒரு சந்தோஷத்தை காண்றோம். அதே மாதிரி கர்த்தரோடு நம்ம என்ன செய்யணும்? நேரம் செலவிடுற நேரத்தை முக்கியமாக வைத்துக்கொள்ள வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா அநேக அவருக்கு நேரம் செலவிடுறதுக்கு எங்களுக்கு நேரம் இருக்க மாட்டேங்குது. ஆலயத்துக்கு வாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னாங்கன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பிரதர், ஒரே நாள் தான் லீவு, வீட்டில் உள்ள எல்லா வேலையும் அன்னைக்கு தான் பார்க்க வேண்டியது இருக்குது, எங்கே பிரதர் டைம் இருக்குது அப்படின்னு. அநேக பிரச்சனைகளோட நாம் மாட்டி வியாதியின் கொடுமையிலே மாற்ற வேலை தான் அவரை பற்றி யோசிப்பார். ஐயோ, யார் எனக்கு காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கே போகலாமா, இங்கே போகலாமா, உபவாசம் பண்ணி ஜெயிப்போமா, அந்த பாஸ்டர்கிட்ட போகலாமான்னு சுற்றுவாங்க. நீ அவரோடு சஞ்சரித்து அனுதினமும் அவரை தேடி அவரிடத்திலே மன்றாடி ஜெபித்து அவருக்காக நேரத்தை நீ செலவிடும் பொழுது எந்த விதமான கஷ்டமும் ஒன்றும் நினைச்சாரு அணுகவே அணுக. அநேக பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க? குழந்தை வேணும்னு சொல்லி ஆலயத்துக்கு நிறைய பேர் வருவாங்க, கையில் தலையை கை வச்சு ஜெபிக்க சொல்லுவாங்க. ஜெபிச்சு குழந்தை கிடைக்கும். குழந்தை கிடைச்சதுக்கு பிறகு ஏன் பிரதர் நீங்கள் ஆலயத்துக்கு வரல, ஏன் சிஸ்டர் நீங்கள் ஆலயத்துக்கு வரல அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அந்த குழந்தைய வச்சுட்டு எப்படி சார் பிரதர் ஆலயத்துக்கு வர முடியும், இருக்க மாட்டேன் ஆலயவா. பார்த்தீங்க, அவரோடு நேரம் செலவிடுவதற்கு நீங்கள் டைம் ஒதுக்கணும், ஆலயத்துக்கு வரணும், அதை மிஸ் பண்ணிடவே கூட. அதே மாதிரி காலையில் ஜெபம், நைட்டு குடும்ப ப்ரேயர், பைபிள் படிக்கிறது, எதை மிஸ் பண்ணாலும் என்ன செய்யக்கூடாது? இதை மிஸ் பண்ணவே கூடாது. மாத்தாள் என்ன சொல்கிறா? ஐயோ, நான் எல்லா வேலையும் நான் செய்கிறேன்னு மரியாள் எந்த வேலையும் செய்யல, உங்களுடைய பாதத்தருகையில் உட்கார்ந்துருக்கிறாளேன்னு சொல்லி அவள் சொல்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? மரியாள் தன்னை விட்டு விடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். நம்ம உலக பிரகாரம் காரியங்களில் நம்ம என்ன செய்யக்கூடாது? சிக்கிக்கொண்டு அவருக்கு செலுத்துகிற நேரத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது. அவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நம்ம எந்த விதத்தில் என்ன செய்யக்கூடாது? காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது. அவருக்கு குடும்ப நேரத்தை அவருக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். அப்போது அவரோடு நம்ம என்ன செய்ய முடியும்? சஞ்சரிக்க முடியும். அதான் என்ன சொல்கிறாரு? ஏனோக்கு அவரோடு சஞ்சரித்து வாழ்ந்தான். அப்போது 300 வருஷம் வரைக்கும் கர்த்தரோடு அவன் ஏனோக்கு சஞ்சரித்தான் என்று சொல்கிறோம். அப்பேற்பட்ட ஒரு அனுபவம் நமக்கு இருக்கணும். நம்ம பாடுற வேளையில், வேதம் வாசிக்கிற வேளையில், ஜெபிக்கிற வேளையில் அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக நாம் என்ன செய்யணும்? எம்மா ஊருக்கு போகிற சீஷர்கள் போகிறாங்க, போகிற இயேசு கிறிஸ்து அவர் கூடவே போகிறார். கூட போகிறவங்கள அநேக வேத வாக்கியங்கள், அநேக காரியங்களை அவர் முன்னாடி சொன்னது எல்லாத்தையும் அவர் எடுத்து சொல்லிகிட்டே போகிறார். சொல்லுகிற வேளையில் அந்த சீஷருடைய மனது கொழுந்து விட்டு இருந்ததுன்னு சொல்லி வேதத்தில் படிக்கிறோம். யாருடைய மனது கொழுந்து விட்டு இருந்தது? சீஷர்களுடைய மனது கொழுந்து விட்டு இருந்தது. எப்படி, ஏன் கொழுந்து விட்டு இருந்தது? யார் கூட நடந்து போனா? இயேசு கிறிஸ்து அவர்கள் கூடவே நடந்து போனார். அவர் கூடவே நடந்து போகிறவங்கள அவர் சொன்ன வேத வாக்கியங்களை அவர் கேட்கும் பொழுது அவருடைய மனது கொழுந்து விட்டு இருந்தது என்று பார்க்கிறோம். அதே மாதிரி நாம் இந்த ஆலயத்திலே ஆனாலும் சரி, வீட்டிலே ஆனாலும் சரி, இந்த வேதத்தை நாம் படிக்கும் பொழுது அது நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும். மனது கொழுந்து விட்டு வருகிற ஒரு அனுபவம் நமக்கு வரணும். ஏதோ ஒரு பாட்டை பாடுறேன், ஏதோ ஒரு ஜெபிக்கிறேன்ற மாதிரி சும்மா வாயால் பண்ணதில்லை. அவருடைய பிரசன்னத்தை நம்ம உணர்ந்தவர்களாக, அவரோடு நம்ம சஞ்சரிக்கிறவர்களாக, நம்முடைய மனம் கொழுந்து விட்டு இருக்கிற அளவுக்கு அவருடைய பிரசன்னத்தை உணர்கிறவர்களாக நம்ம ஜெபிக்கவும் வேண்டும், வேதம் வாசிக்கவும் வேண்டும், அவரை பாடவும் வேண்டும். உதட்டால் மட்டுமில்லை, நம்ம இருதயத்தில் அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக அவருக்கு நம்ம நேரத்தை செலவிடுவோம். இப்போது அவரோடு நாம் என்ன செய்வோம்? சஞ்சரிப்போம். மூன்றாவதாக, பரிசுத்தமாக இருந்தால் தான் அவரை என்ன செய்ய முடியும்? சஞ்சரிக்க முடியும். ஆமென். எபிரேயர் 12:14.
எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஒருவனும் தேசக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். தப்பான பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. நான் வசனம் இதை மாற்றி சொல்லிட்டேன். பார்த்தீங்கன்னா பரிசுத்தமாக வாழ்ந்தால் தான் அவர்கிட்ட நம்ம போக முடியும். அதான் 14 தானே, தப்பாக படிச்சுக்கிறேன். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்கவே இல்லை. நான் பாடலாம், வேதம் வாசிக்கலாம், ஜெபிக்கலாம், ஆலயத்துக்கு வரலாம். அவனுடைய என் வாழ்க்கையில் பரிசுத்தம் இருந்தால் மட்டும்தான் அவர்கிட்ட அண்டவே முடியாது. அதுதான் டிக்கெட்டு. உள்ளே போகிறதுக்கு டிக்கெட்டு அது. ஆதாம் ஏவாள் என்னாங்க, பரிசுத்தமாக வாழ்ந்தார்கள். அப்போ அவனுக்கு எதுவுமே தேவைப்படல. அவர்களுக்கு என்ன தேவையில்ல, பசி எடுக்கலை, பசி எடுத்த மாதிரி சொல்லலை பைபிளில். அவங்களுக்கு ஆடை தேவைப்படலை, அவங்களுக்கு வியாதி வரல, அவங்களுக்கு கஷ்டம் வரல, எதுவுமே வரலை. சாயங்கால வேளையில் கர்த்தர் அவர்களோடு என்ன செய்தார், சஞ்சரித்து கொண்டிருந்தார். கர்த்தர் அவர்களோடு உலாவினார் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அப்போது அவர்களுக்கு எல்லாத்துக்கும் எல்லாமும் கர்த்தரே போதுமானவராக இருந்தார். அவர்களுக்கு எந்த குறையும் அந்த ஏதேன் தோட்டத்தில் வைக்கப்படலை. எல்லாம் அவரே பார்த்துக்கிட்டார். ஆனால் என்னைக்கு அவங்க கீழ்ப்படியாமல் பாவத்துக்குள்ளே விழுந்தாங்களோ அன்னைக்கு தோட்டத்தை விட்டு என்ன செய்தாங்க, வெளியே அப்புறப்படுத்தப்பட்டார்கள். அது மட்டும் இல்லை, அந்த பைபிளில் என்ன சொல்லுது, பூமி அதன் பலனை கொடுக்கலை, புல் பூண்டுகள் முளைத்தன. அவன் அவன் தன்னுடைய பசியை ஆற்றுவதற்கு வேர்வை சிந்தி வேலை செய்து அதன் பலனை அனுபவிக்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ளாக மாற்றப்பட்டான். அதேமாரி ஏவாள் என்ன செய்தான், வலியோடு தான் குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கட்டாயத்துக்குள் ஆக்கப்பட்டார். அங்கே அவர் நம்மோடு இருக்கும் பொழுது நமக்கு என்ன இல்லை, வலி இல்லை, வியாதி இல்லை, கஷ்டம் இல்லை, எந்த விதமான தீமையும் அல்லேலூயா. அவர் நம்மோடு இருக்கிறதற்கு நீங்கள் பரிசுத்தமாக நம்ம வாழ்கிறோமாங்கிறத நம்ம என்ன செய்யணும், யோசித்து பார்க்க வேண்டும். நான்காவதாக நாம் கிரயம் செலுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா யாத்ராகம் 24, அதே மாதிரி யாத்ராகம் 32, 33, 22 எல்லாம் படிக்கிற வேளை, என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் உன்னை கடந்து போக மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன் என்று சொல்லியிருக்குது. மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடிட்டு கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடியிருந்தது. 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவிலிருந்து மோசையை கூப்பிட்டார். மலையின் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் சாட்சி இஸ்ரவேல் புத்தருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்கினியை போல இருந்தது. மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் 40 நாள் மலையில் இருந்தான் அப்படின்னு படிக்கிறோம். பார்த்தீங்கன்னா மோசே கர்த்தரோடு என்ன செய்தான், 40 நாள் அங்கே இருந்தார். அவன் 40 நாள் அங்கே இருக்கிற வேளை அவனுடைய முகம் அக்கினியை போல பிரகாசித்ததுன்னு பார்க்கிறோம். அவனுடைய மகிமையின் பிரசன்னத்துக்குள்ள மோசே இருந்தார். ஒரு மேகம் அங்கே என்ன செய்து மலையை மூடி இருந்தது. அந்த மகிமைக்குள்ளால மோசே 40 நாள் இருந்தார். மோசையின் முகத்தை மக்களால் பார்க்க முடியல, அவ்வளவு பிரகாசம். அப்போது கர்த்தரோடு சஞ்சரித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த ஒரு உன்னதமான அனுபவத்தை மோசே கண்டு கொண்டார். எப்படி அந்த மோசே அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டார்? மோசையை பற்றி உங்களுக்கு தெரியும். ஆற்றோடு ஆறாக மடிந்து போக வேண்டிய மோசே, கர்த்தர் அவரை பார்வோனுடைய அரண்மனையிலே கொண்டு வைத்தார். பார்வோன் அரண்மனையில் அவன் ராஜாவாக இருந்தான். ஆனால்
அவனுடைய உள்ள எங்கே இருந்துச்சு? அழிந்து போகிற அடிமைத்தனத்திலே இருக்கிறதான எபிரேய மக்களை, இஸ்ரேல் மக்களோட மேலே தான் அவனுடைய கண் இருந்துச்சு. அதான் வேதம் என்ன சொல்லுகிறதுண்டா, மோசே தான் பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலும் தேவனுடைய மனிதர்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதே மேலென்று கண்டுகொண்டேன் என்றார். என்ன சொல்றாரு? நான் இந்த பார்வோன் நடையில் எனக்கு எல்லா சம்பத்துகளும் இருக்கிறது, எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கிறது, அதை நான் அனுபவிப்பதை விட என் மக்களுக்காக நான் துன்பத்தை அனுபவிப்பதே மேல் என்று சொல்லி சொல்றார். அப்போ கிரயம் செலுத்துறவனாக ஒரு பெரிய ராஜ மேன்மை, அந்த அந்தஸ்தான வாழ்க்கை எனக்கு தேவையில்லை, ஆனால் என் கர்த்தர் தான் எனக்கு வேணும், அவருக்காக நான் என்ன செய்வேன், எந்த துன்பத்தை வேணாலும் நான் அனுபவிக்கிறேன்னு அவர் சொல்கிறேன். என்ன செய்கிறாரு? அவனால் பார்க்க முடியல. இஸ்ரவேல் மக்கள், எபிரேய மக்கள் அடிமைத்தனத்தில் இருக்காங்க. ஒரு எகிப்தியன் வந்து என்ன செய்கிறான்? எபிரேயனை துன்புறுத்துறான், அவனை அடிக்கிறான். அப்போ மோசே பார்க்குறான், என்னடா நீ என் மக்களை என்ன செய்கிறியா? அடிக்கிறியா? என் மக்களை நீ அடிமைப்படுத்துறியா? அதை பார்க்குறாள், அவனை முடியல. இன்னைக்கு எத்தனையோ கோடாகோடி ஜனங்கள் இன்னைக்கு அழிவின் பாதையிலே நடந்து கொண்டே இருக்கிறார். உங்கள் வீட்டின் அருகில் உங்கள் சொந்தக்காரங்க, உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தை அறியாதவர்களாக அநேகர் இருந்து கொண்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு வைராக்கியம் வரணும். என்ன வைராக்கியம்? நான் கண்ட இந்த சந்தோஷத்தை மற்றவர்களுக்கு சொல்லணும். அதற்காக நான் எந்த துன்பத்தை வேணுமாலும் நான் அனுபவிக்கலாம். அந்த அதற்காக என் மேல சண்டை வைக்கலாம், என்ன அசிங்கமா கூட பேசலாம், பரவாயில்ல. மோசே என்ன சொல்றான்? பார்வோன் அரண்மனையிலிருந்தே துரத்தி அடிக்கப்பட்டான். அந்த பெரிய மேன்மையை விட்டு என்ன செய்யறான்? வெளியே போனான். அதனாலதான் கர்த்தர் என்ன செய்றார்? மோசையை தெரிந்து கொண்டார். மோசையை தெரிந்து கொண்டு என்ன பண்ணார் தெரியுங்களா? 40 லட்சம் மக்களை வழி நடத்தக்கூடிய ஒரு தலைவனாக அவரை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, 40 நாள் கர்த்தரோடு அவருடைய மகிமையின் பிரசன்னத்துக்குள்ளால சஞ்சரித்து வாழக்கூடிய ஒரு மகா மேன்மையான ஒரு வாழ்க்கையை நினைச்சுதான். அதே மாதிரியா இன்றைக்கு நம்ம யோசித்து பார்ப்போம், அவருக்காக நம்ம எதையாச்சும் இழக்கிறது தயாராக இருக்கிறோம். அவருக்காக எதையோ ஒன்று செய்வோம், எத்தையோ மனசில் நம்ம யோசித்து வச்சுருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 18:18 ஏற்கனவே தான் சொன்னேன், சோதோம் குமாராவில் தீமை நடக்குது. அவங்களுடைய கொடுமையான எண்ணங்கள், துன்மார்க்கமான வாழ்க்கை கர்த்தருடைய சந்நிதியில் வந்துருச்சு. அந்த சோதோம் குமாரனை அழிக்கிறதுக்கு கர்த்தர் சித்தம் கொண்டார். அப்போ ஆபிரகாம் கிட்ட என்ன சொல்றாரு? நான் இப்படி செய்ய போறேன்ற. அப்பதான் சொல்றாரு, நான் செய்ய போறது ஆபிரகாமுக்கு நான் மறைப்பேனும். ஏன் ஆபிரகாம் கிட்ட கர்த்தர் டிஸ்கஸ் பண்றாரு? நம்ம குடும்பத்தில் அன்னைக்கு காலையில் முதல்ல சொன்னேன், குடும்பத்தில் தானே டிஸ்கஸ் பண்ணுவோம் ஒரு பிரச்சனையை. அப்போ ஆபிரகாம் குடும்பத்தில் ஒரு ஆளா இருக்க. ஏன் ஆபிரகாம் குடும்பத்தில் ஒரு ஆளா ஆனார்? ஆபிரகாமுக்கு கட்டளையிடுறார், நீ உனத்தையும் உன் தேசத்தையும் விட்டு நீ என்ன செய்ய புறப்பட்டார். அவர் என்னென்ன சொன்னாரோ அதெல்லாம் ஆபிரகாம் கேட்டார். கடைசியில் தங்க சொந்த குமாரனே பலியிட சொன்னா அதையும் செய்யறதுக்கு முன் வந்தார். இப்போது அவருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளை அவர் என்ன செய்கிறார்? சஞ்சரிக்கிறார். அவன் விலக்கிரையன் கொடுத்தான், தன் பையனையே விலக்கிரையன் கொடுத்துட்டான். ஒரே ஒரு பையன், 100 வயசுல பிறந்த பையன். அந்த அளவுக்கு நம்ம அவருக்காக எதை வேணாலும் செய்வதற்கு நம்ம விலைக்கிரையன் கொடுக்கும் பொழுது அவர் நம்மளோடு செஞ்சிருப்பார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நேபுகாத்நேச்சர் சொன்ன அந்த பொற்சிலையை வணங்குவதற்கு சொல்றாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, இந்த எரிகிற இந்த தீச்சுளையிலிருந்து அவர் எங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை அவர் எங்களை விடுவிக்காமற் போனாலும்
நாங்கள் இந்த பொற்சிலையை நான் என்ன செய்யறதில்லை, வணங்க. அதே மாதிரி ஒரு வைராக்கியம். நீ பார்த்தீங்கன்னா 3 பேராக தான் அந்த என்ன சூழலில் போனாங்க. ஆனால் கர்த்தர் 4வது ஆளாக அவரோடு என்ன செய்தாங்க, சஞ்சரித்தார். அங்கே பார்க்குறவளை போது அந்த எரிகிற சூளைக்குள்ளால 4வது ஒரு நபரும் கூட உலாவிக் கொண்டிருந்தார். நம்ம இந்த ஸ்டாண்டில் கரெக்டாக இருக்கும். என்ன ஸ்டாண்டு? நான் என்னதான் தலை போனாலும் சரி, நான் என்ன செய்ய மாட்டேன், என் தேவன் ஒருவரை தவிர வேறு ஒரு தெய்வத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், வணங்கவே மாட்டேன்ங்கிறதுல ஒரு தீர்மானமாக இருக்கணும். என்னை கொன்னாலும் சரி, தீச்சூளையில் போட்டாலும் சரி, அதனால் எனக்கு எந்த விதமான நஷ்டம் வந்தாலும் சரி, அவர் ஒருவரே என் தெய்வம் என்கிற ஒரு வைராக்கியம் நம்மகிட்ட இருக்கும் பொழுது அவர் நம்மோடு என்ன செய்வார், சஞ்சரிப்பார். அதே மாதிரி நோவாகிட்ட சொல்கிறார், நோவா தேவனோடு சஞ்சரித்தார்னு பார்த்தோம். தேசத்தை அழிக்க போகிறேன், வெள்ளம் வருது, நீ ஒரு பேழையை செய்கின்ற. அப்போது அவன் கேட்கல, ஆண்டவரே இந்த பேழை செய்வதற்கு எனக்கு இங்கே பணம் இருக்கா, இந்த வேலை இவ்வளோ பெரிய பேழையை செய்கிறதுக்கு எனக்கு என்ன இல்லை, ஆள் எப்படி கிடைக்கும், இவ்வளோ பெரிய பேழை செய்வதற்கு அது மரம், இது எப்படி செய்வேன், முன்பின் எனக்கு அனுபவம் இருக்கா, எதையுமே கேட்கல. கர்த்தர் சொன்னார், அதை நான் செய்வேன். அவர் கொடுக்குற திட்டம், அவரோட நம்ம சஞ்சரிக்கும் பொழுது அவர் நமக்கு பல்வேறு திட்டங்களை கொடுப்பார். அவருக்காக செய்வதற்கான திட்டங்களை நமக்கு தருவார். நம்ம என்ன செய்யக்கூடாது, கேள்வியே கேட்கக்கூடாது. ஆக நம்ம அவருக்காக கிரயம் செய்த ஒரு அப்பா இருக்காருன்னா அந்த குடும்பத்துக்காக கிரயம் செய்வார் இல்லையா? தன்னுடைய உழைப்பு, நம்முடைய பணம், அதுக்காக ஓடி ஆடி தூக்கத்தை கெடுத்து எவ்வளவோ செய்வார். அப்போ தான் அந்த குடும்பம் கட்டப்படுகிறது. அவர் நம் குடும்பத்தில் இருக்கும் பொழுது, அவர் நம்மோடு சஞ்சரித்து கொண்டிருக்கும் பொழுது அவருக்காக நாம் என்ன செய்யணும், கிரயம் செலுத்துகிறவர்களாக, அவருக்காக நம்ம காரியத்தை செய்கிறவர்களாக, எதையாச்சும் செய்கிறவர்களாக நம்ம என்ன செய்யணும், செயல்படணும். நீங்கள் இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க, இன்னும் ஒரு வருஷத்தில் இந்த ஆலயத்தை நான் என்ன செய்வேன், நிரப்புவேன். ஆமென். அதற்கு நான் எதையாவது நான் செய்வேன், செஞ்சே தீர்வேன் என்கிற ஒரு தீர்மானத்தோடு நம்ம இந்த இடத்துல இருந்து நம்ம என்ன செய்யணும், கடந்து போக கேட்கப்படுகிறோம். இப்படி நம்ம சஞ்சரிக்கும் பொழுது என்ன செய்கிறோம், கர்த்தர் நம்மளை காப்பாற்றுவார். ஆதியாகமம் 7:23. மனுஷர் முதல் மிருகங்கள், ஊர் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் பூமியின் மேல் இருந்த உயிர்கள். ஆதியாகமம் 7:23. நோவாவும் அவனோட பேழையில் இருந்த உயிர்களும் மாத்திரம் காக்கப்பட்டன. பார்த்தீங்கன்னா நோவாவும் அவனோட பேழையில் இருந்த உயிர்கள் மட்டும்தான் என்ன செய்யப்பட்டது, காக்கப்பட்டது. கர்த்தர் தேசத்தை அழிக்கிறதுக்கு சித்தம் கொண்டார். மழை, பூமியின் பலகணிகள் எல்லாம், பூமியினுடைய எல்லா ஊட்டுகளும் திறந்தாச்சு. இவர் என்ன செய்கிறார், கர்த்தர் பேழைக்குள்ளால நோவாவையும் அவன் குடும்பத்தில் இருக்கிற 8 பேரையும் உள்ள வச்சுக்கார். ஒவ்வொரு ஜோடா எல்லா மிருகங்கள், ஊர்றவை, பறக்கிறவங்க, மிருகங்கள் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு ஜோடா என்ன செய்கிறாரு, பிழைக்குள்ளே அனுப்புகிறார். அப்போ எல்லாம் பிழைக்குள்ளே போயிடுச்சு. எல்லாம் போன பிறகு நோவாவையும் அவர் குடும்பத்தையும் உள்ள வச்சு என்ன செய்கிறாரு, கதவை மூடுறார். இப்போது கதவை மூடி 1 வருஷம் 2 மாதம் 27 நாட்கள் அந்த பேழைக்குள்ளே இருக்கிறார். உலகத்தில் இருக்கிற எல்லா ஜந்துக்களும் அழிக்கப்பட்டது, எல்லா உயிரினங்களும் அழிக்கப்பட்டது, எல்லா மனுஷர்கள், கொலைபாதக மனுஷர்கள் அத்தனை பேரும் அழிக்கப்பட்டாங்க. ஆனால் இவங்க மட்டும்தான் என்ன செய்தாங்க, காக்கப்பட்டாங்க. அவர் பேழையை செய்கிற வேலை எவ்வளோ பெரிய பேழையை செய்யணும் நீ யோசிச்சு பாருங்க. ஒரு ஜூ மாதிரி ஒரு யானை கிடையாது, 2 யானை, ஆண் யானை பெண் யானை, அதே மாதிரி ஒட்டக சிவிங்கி,
1 இல்லை 2. அந்த ஒட்டக சிங்கி இப்போ சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா புல் தலைகள் எல்லாம் சாப்பிட்னா எவ்வளோ இது வேணால் இந்த ரூமில் பாதி இருந்தால் தான் அதுக்கு பசியை அடங்குவாங்க. அதுமாதிரி யானை எவ்வளோ சாப்பிடும். புலி சிங்கம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு ஜோடு வைக்கணும்னா அந்த பேழை எவ்வளோ பெருசாக பண்ணியிருக்கணும் அவர். எப்படி பாசிபிள் யோசிச்சு பாருங்க. அவ்வளோ பெரிய பேழை மிதக்கணும் தண்ணியில். அதில் ஒரு ஓட்டை வந்தால் அமிழ்ந்திடும், ஓட்டை இல்லாமல் அதை செய்யணும். கர்த்தர் இவ்வளோ ஆச்சரியமாக அந்த பேழையை செய்து வச்சிருக்கிறாரு நோவா. யோசிச்சு பாருங்க. அது மட்டுமா, 1 வருஷம் இவ்வளோ பெரிய ஜந்துக்கள் வன விலங்குகள் உள்ளே இருக்கணும்னா அதுக்கு ஆகாரம் எப்படி? 1 வருஷத்துக்கான ஆகாரம். ஒரு நாளைக்கே நீங்கள் ஒரு யானைக்கு ஆகாரம் போடுறது கஷ்டம். ஒரு நாளைக்கு போடுறது மிகப்பெரிய. இவ்வளவு ஜந்துக்களும் உள்ள போஷிச்சுக்கிறார். இந்த ஆகாரம் கொண்டு போனாங்களா தெரியல, ஆனால் கர்த்தர் அதை போஷிச்சுக்கிறார். உயிரோட காக்கப்படுவது மட்டும் இல்லை, அவர்களை என்ன செய்கிறார் உள்ள வச்சு 1 வருஷம் 2 மாதம் 27 நாட்கள் வரைக்கும் தண்ணி இருந்துச்சு. இந்த நோவாவுடைய பேழை எங்கே போய் நின்றுச்சு? அரராத் மலைங்கிற மலையில் போய் நின்றுச்சு. பிறகு தண்ணியெல்லாம் வத்தின பிறகு தான் என்ன செய்யுது, அவங்க எல்லாரும் வெளியே வந்தாங்க. இவர்கள் பேழையிலிருந்து என்னது காக்கப்பட்டார்கள். அந்த பூட்டினது யார்? அந்த டோரை கர்த்தர் பூட்டினார், பாதுகாத்தார், போஷித்தார். உயரமான அரராத் மலையில் கொண்டு போய் அவங்கள கண்மலையின் மேலே என்ன செய்வார்? நம்மை நிறுத்தி நம்மளை பாதுகாத்து காப்பாற்றி போஷிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போது அவரோடு சஞ்சரித்து வாழ்கிற பிள்ளைகளை அவர் என்ன செய்வார்? கண்மலை நிழலில் வைத்து அவர் என்ன செய்வார்? பாதுகாக்கிறார். ஆக அவரோடு சஞ்சரிக்கிற வாழ்வை காணணும். மத்தேயு 24:37-43 வரை நம்ம படிக்கிற வேளை நோவாவின் காலத்தில் அந்த என்ன நடந்ததோ அதே மாதிரிப்பட்ட ஒரு நிலைமை தான் என்ன செய்யுது இன்றைக்கி தேசத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது. நோவாவுடைய காலத்தில் 24:30 நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். அன்னைக்கு நோவாவின் காலத்தில் என்ன நடந்ததோ அதுதான் இன்றைக்கி நடந்துக்கிட்டே இருக்குது. எப்படி எனில், ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்தில் நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரி கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். இன்றைக்கி நம்ம கூடி சுற்றி இருக்கிற மக்கள் யாருக்கும் உணர்வே இல்லை. மனம் போன போக்கில் வாழ்கிறாங்க, எதை வேணாலும் செய்யலான்னு சொல்லி செய்கிறாங்க. அதே மாதிரிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறது, இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவருடைய வருகையின் பொழுது யார் யார் அவரோடு சஞ்சரித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மட்டும் என்ன செய்வாங்க? எடுத்துக்கொள்ளப்படுவார். ஒன்ஸ் அவரோடு சஞ்சரித்து வாழ்கிற பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு இந்த இடத்துல தேசத்தில் வாழ்கிற அத்தனை பேருக்கும் துன்பம் வரும், அநேக கொடிதான காரியங்கள் நடைபெறும். அப்போ தான் மக்கள் விழித்து கொள்வார்கள், வேதத்தில் இருக்கிறதெல்லாம் உண்மையாக இருக்குது, இவர் உண்மையான கடவுள் என்பதை மக்கள் அறிந்து கொள்வார்கள். அன்னைக்கு தான் தெரியும், உணர்வுள்வார்கள். குடித்து வெறித்து தன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு துன்மார்க்கமாக நடந்து கொண்டிருந்த ஒவ்வொரு மனிதனும் அறிந்து கொள்வார். இயேசுவே மெய்யான தேவன் என்பதை அறிந்து கொள்வார். ஆனாலும் அவன் என்ன செய்ய மாட்டான்? அவரை ஏற்றுக்கொள்ளவோ அவருக்கு பின்னாடி போக முடியாது. ஏன்னா அவனுடைய துன்பத்தின் அவ்வளோ பெரிய துன்பம் இருக்குன்னு சொல்லி வெளிப்படத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த துன்பத்தின் மத்தியில் அவனை தூஷிப்பானே தவிர கர்த்தரை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அந்த நாட்களில் அவன் சாவை எதிர்பார்த்தும் சாவு அவனுக்கு வராது பைபிளில் சொல்லு. இப்போது வருகையில் நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவாய் காணப்பட வேண்டும். இல்லைன்னா நம்முடைய சாவு வர்ற டைமில் அவனோடு பரதீசுக்கு எடுத்துக்கொள்கிறப்ப
அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு அவரோடு நம்ம என்ன செய்யணும், சஞ்சரித்து வாழ்கிறவர்களாக இருந்தாலும் அந்த பாக்கியத்தை நம்ம என்ன செய்ய வேண்டும், கண்டுகொள்ள வேண்டும் முடியும். ஆக நம்ம உயிரோடு காக்கப்படுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அவரோடு சஞ்சரித்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது, இந்த மேலான அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போது அவர் நம்மளை காப்பாற்றுகிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பாராக.